ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. அகத்தியர் அருளிய அற்புதமான மந்திரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அகத்தியர் அருளிய இந்த மந்திரத்தை நம்ம தினம்தோறும் சொல்கிறதால நம் மனம் உடல் எல்லாமே திடமாகும். அதாவது உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கி போகும். நம்ம மனது நல்ல ஒரு தெளிவு நிலையை அடையும். எப்பவுமே நம்ம சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கான அற்புதமான ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். இறை வழிபாடு அப்படிங்கிறது எளிது அப்படின்னு சொல்லுவாங்க. இறை வழிபாடு எளிதுதாங்க. இருந்தாலும் இறைவனுக்காக ஒரு நாமங்கள் சொல்லலாம். இறைவனை நம்ம நல்ல முறையில் வழிபாடு செய்யலாம். அவருக்கான மந்திரங்களை சொல்லலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம மனது நம்ம சொன்னபடியே கேட்காது. அது வேறு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கும். வெவ்வேறு சிந்தனைகளை நோக்கி போயிட்டுருக்கும். அதற்காக தான் இறைவனை வழிபாடு செய்கிறப்ப மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம ஆன்மீக பெரியவங்க சொல்கிறாங்க. மந்திரம் சொல்கிறதால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரம் அப்படிங்கிறது மனம் கூட்டல் திடம். நம்மளுடைய மனதை திடப்படுத்துவது தான் மந்திரம். அதாவது ஒரு இந்த மனசு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்காது, நம்ம சொன்னபடி கேட்காது. நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சுட்ருப்போம். அந்த விஷயத்துலேருந்து அப்படியே தாவி இன்னொரு விஷயத்துக்கு போகும், அப்படியே தாவி இன்னொரு விஷயத்துக்கு போகும். இப்படி மாறி மாறி போய் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை நமக்கு கொடுக்காது. அப்போ மனம் நல்லா தெளிவாக இருக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, அந்த காரியம் நல்லா ஒரு சரியானதாக இருக்கணும். எடுத்த காரியம் திடமான முடிவாக இருக்கணும். அப்படின்னா மந்திரம் சொல்லி இறைவனை நாம் வழிபாடு செய்யணும். மந்திரம் சொல்ல சொல்ல நம் மனமானது திடப்படும், எண்ணம் வலுப்பெறும், எடுத்த காரியம் வெற்றி பெறும். இந்த மந்திரம் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பயிற்சி தாங்க. அதாவது ஒரு பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நம்ம மனம் அப்படிங்கிறது நம்ம சொன்னபடி கேட்கும். நீ இதைத்தான் நினைக்கணும் அப்படின்னா அதை அதைத்தான் நினைக்கும். நீ இப்படி தான் சிந்திக்கணும் அப்படின்னா அதை அப்படி தான் சிந்திக்கும். மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றது, நம்ம மனதுக்கு பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மந்திரம். மந்திரம் சொல்லி சொல்லி நம்ம இறைவனை வழிபாடு செய்கிறப்ப இறைவனே நம் வசம் பெறுவார். அதாவது இறைவனே நம்ம சொல்கிறத கேட்பாருங்க. இறைவா எனக்கு இது கொடு அப்படின்னு கேட்குறப்ப கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம கேட்குறத இறைவன் கொடுப்பார். மந்திரங்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்கிறது. மந்திரம் சொன்னால் நமக்கு 2 வகையான நன்மை கிடைக்கும். நமக்கு மேலான இறைவனையே நம்ம வசப்படுத்திக்க முடியும். அவர் நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி நம்மால் பண்ண முடியும். 2வது நம்ம மனதை தெளிவாக வச்சுக்க முடியும். இதுதான் கேட்கணும், இதுதான் பேசணும், இதுதான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு திடமான மனநிலை நமக்கு கிடைக்கும். மந்திரம் சொல்கிறதால இத்தனை நன்மைகள் கிடைக்குது. மந்திரம் அப்படிங்கிறது உட்கார்ந்து பல மணி நேரம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. மந்திரத்தை நம்ம ஒரு 3 முறை சொல்லலாம், 5 முறை சொல்லலாம், 8 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம், 1008 முறை சொல்லலாம். இப்படி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். தினம்தோறும் ஒரு மந்திரத்தை 21 முறையாவது சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பு. முருகபெருமானை வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக கட்டாயமாக சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது, தீவினை உங்களை அண்டாது. நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்கிறதால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு அகத்தியர் கூறியிருக்கார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் வாங்க. சகல ஜன வசீகரமாம் சகாரத்தாலே, தனமுதல் அழைத்து வரும் ரகாரத்தாலே, பகை பிணி நோய் தீர்த்து வைக்கும் ஹகாரத்தாலே, பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே, சகலமும் மோகிக்கும் பகாரத்தாலே, சகலரையும் தப்பிக்கும் வகாரத்தாலே, கங்குளிர ஓதிய ஆறிலித்தின் பெருமை ஆரறிவார் மகிதளத்தில் சொன்னேன் கேளே. இந்த 6 எழுத்தோட பெருமையை இந்த உலகத்தில் யார் சொல்லுவான்? நான் சொல்கிற கேளுங்க. இந்த 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி முருகபெருமானை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நன்மைகளும் கிடைக்கும். அதாவது
நமக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். எதிரிகள் பகைவர்கள் அழிந்து போவார்கள். நன்மைகள் நம்மை நாடி வரும். தனம் செல்வம் நம்மை தேடி வரும். நமக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய மோட்சம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அப்போ நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் ஓம் சரவணபவ என்ற மந்திரம் தான். இந்த ஓம் சரவணபவ என்று சொல்கிறப்போ ஓம் த்ரீம் சரவணபவ என்று சொன்னீங்கன்னா, ஓம் என்பது பிரணவ மந்திரம், த்ரீம் என்பது அன்னை மகாலட்சுமிக்கு உரிய பீஜா மந்திரம், சரவணபவ என்பது முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரம். இந்த 3 மந்திரத்தையும் நீங்கள் சேர்த்து சொல்கிறப்ப, தினம்தோறும் இந்த 3 மந்திரத்தை சேர்த்து சொல்கிறப்ப, நீங்கள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்குங்க. 2 நாள் 3 நாள் சொல்லிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க. தொடர்ந்து தினம்தோறும் சொல்லிட்டு வாங்க. ஓம் த்ரீம் சரவணபவ, ஓம் த்ரீம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் ஒரு 21 முறையாவது சொல்லுங்கள். உங்களால் முடிந்தது அப்படின்னா 108 முறை சொல்லுங்கள். 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி சிவப்பு திரி போட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தனாக வாழும் யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம எந்த நேரத்தில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை வேளையில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலை 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே சொல்லலாம், இல்லை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சொல்லலாம். மாலை வேளையில் சொல்லலாம். உங்களால் இந்த நேரத்தையெல்லாம் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது, இந்த நேரத்துலலாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் சொல்லலாமுங்க. ஓம் த்ரீம் சரவணபவ என்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முருகப்பெருமானுடைய பெரும் கருணை உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கான அனைத்தும் நமக்கு கிடைக்குங்க.